மயிலாடுதுறை மாவட்டம். ஆண்டோட கிருபையினால நான் இயேசு அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். நான் ஒரு பூசாரி குடும்பம். நான் சாமியாடி குறி சொல்லி பேய் வரைட்டு இருந்தேன். அமாவாசைக்கு, ஆடி அமாவாசைக்கு, தை அமாவாசைக்கெல்லாம் கஞ்சிக்கலை எடுப்பேன் மேல்மருவத்தூருக்கு. அப்படி சாமியாடிட்டு தீ மிதித்து காவடி எடுத்துட்டு இருந்தவன் தான் நான் இயேசுவை வெறுத்தவன், இயேசுவை கேவலமாக பேசினவன். எனக்கு இயேசுவே பிடிக்காது. சர்ச்சைக்கு போகிறவங்க கண்டா இருந்தாலும் நகை கட்டிட்டு போகிறாளுங்க, அவள் முண்டச்சி மாரி புருஷன் உயிரோடு இருக்கிறப்ப அப்படிலாம் திட்டுவேன். சிலுவில் அவரே அடித்து தொங்க விட்டுட்டாங்க, அவர் போய் கும்பிட்டு இருக்கிறாங்க பாரு, அப்படிலாம் நினச்சிவா. எங்கள் சாமி தான் பெருசு, அருவா வச்சிருக்கு, கத்தி வச்சிருக்கு, பவரு, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சண்டே கிளாஸ் மூலியமாக நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை இயேசு செய்தான், பயங்கரமான அற்புதங்கள் செய்தான். அதில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். என்னோட கிட்னி பிரச்சனை வந்தது. கிட்னி பிரச்சனை வந்து என் வயிறு பெரிதாக வீங்கிட்டு, பெரிதாக வீங்கின உடனே யூரின் ரத்தமாய் போக ஆரம்பிச்சுட்டு என் யூரின்ல கல் உருவாயிடுச்சு. டாக்டர் எல்லாம் என்னை கைவிட்டாங்க. 40,000 செலவு பண்ணி டாக்டர் எல்லாம் உயிர் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலைமையில நான் இருந்தது ஒரு கிறிஸ்துவ ஹாஸ்பிட்டல். அந்த கிறிஸ்துவ ஹாஸ்பிட்டலில் எல்லா ரூம்லேயும் பைபிள், இயேசுடிக்கிற பத்திரிக்கை இருக்கும். அப்போது எனக்கு ஒரு தோணிச்சு, இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி இயேசுவே. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் வேலையில் இருந்தேன். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நான் வேலையை விட்டுட்டு முழு நேரமாக உங்களுக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுத்தேன். நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது டாக்டர் எல்லாம் உயிர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அழுதுகிட்டே இயேசுவை நோக்கி கூப்பிடுறேன். என் ரூமில் யாருமே இல்லை, ஆஸ்பத்திரியில் ரூம் தாப்பால் பூட்டி இருக்கு, கதவு பூட்டி இருக்கு. என் ரூமுக்குள்ளே நான் படுத்திருக்கிறேன், ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. என் மேலே ஒருத்தர் கை வச்சான். என் மேலே ஒருத்தர் கை வச்சுட்டு ஒரு சவுண்டு கேட்டது, நீ பயப்படாத உன்னை உயிரோடு வாழ வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்டில் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என் வயிறு வீங்கி, அந்த வயிறெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ரத்தமாக போன யூரின் ஸ்டாப் ஆகிடுச்சு. டாக்டர் அடுத்த ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், எல்லாமே நார்மலாக இருக்கு. ஆனால் முதல்ல எடுத்த ரிப்போர்ட்டு சீரியஸு, காப்பாற்ற முடியாது நான். ஆனால் இயேசு வந்து என் ரூம் அறையில் வந்து என்னை தொட்டு நீ பயப்படாத உயிரோட வாழ வைப்பேன்னு சொல்லிட்டு போனா, இன்னைக்கு 3 வருஷத்துக்கு மேலே உங்க உயிரோட வைத்து உங்கள் மத்தியில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எங்கள் வீட்டு எல்லாம் இந்து பூசாரி குடும்பத்தினால எங்கள் வீட்டில் சபைக்கு விட மாட்டாங்க. நான் 5 வருஷம் வீட்டுக்கு தெரியாமல் சர்ச்சைக்கு போவேன். எத்தனை வருஷம்? நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சே சர்ச்சைக்கு வந்தாலும் அல்லையே சொல்ல மாட்டோம். இதுல 5 வருஷம் வீட்டுக்கு தெரியாமல் நான் சர்ச்சைக்கு போனேன். சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா விளக்கமானலாம் அடிப்பாங்க. ஆனாலும் அடுத்த வாரம் போவேன், அடுத்த வாரமும் அடிவிடும், அடுத்த வாரமும் போவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனால் அன்றைக்கி ஃபுல்லாக மழையில் நிற்க வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனால் எனக்கு சாப்பாடு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எங்கே சர்ச்சைக்கு போயிடுவேன்னு சொல்லி எனக்கு நினச்சி விட்டாங்க. என் சைக்கிளை பிடிக்கிறோம். ஏன்னா நான் 2 கிலோமீட்டர் தாண்டி சர்ச்சைக்கு போகணும். செப்பல் தர மாட்டாங்க. ரோடு சுட்டாலும் பரவாயில்ல, ரோட்டில் அந்த சூடில் காலை மாற்றி ரோட்டு ஓரத்தில் சின்ன சின்ன பிள்ளைலாம் இருக்குது தெரியுமா, அந்த பிள்ளையில் காலை வச்சு மாற்றி நடந்து போவேன். அப்போ என்ன நினைப்பேன் தெரியுமா, ஏசப்பா எனக்காக சிலுவையில் அவ்வளோ அடி வாங்கினீங்க, உங்களுக்காக இந்த சூடை கூட தாங்கிக்க மாட்டேனா அப்படின்னு காலில் கொப்பளிச்சிடும், கால் காய்ச்சிரும். அதோட 2 கிலோமீட்டர் வெயிலில் அடிச்சுவேன், சூட்டில் போவேன். ஆனால் ஏசப்பா விடலை. எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் எதிர்த்தாங்க. எங்கள் கிராமத்தில் சபைக்கு போனால் கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. நான் சொன்னேன், கிராமில் நீ என்ன ஒதுக்குறது? நான் சொல்கிறேன், முன்னே நான் ஒதுக்கி வைக்கிறேன், நான் சர்ச்சைக்கு தான் போவேன், நீ என்ன ஒதுக்குறது? நான் ஒன்று ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, இவன் சொல்கிறதை கேட்க மாட்டான்னு சொல்லி. ஆமாம், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்து தம்பி சபைக்கு வேணாலும் அந்த வரியை மட்டும் கொடுத்துருது, வா அப்படிவா வலிக்கு. ஆமாம், அப்படிலாம் எதிர்ப்பு மத்தியில் தான், ஊர் எதிர்ப்பு, குடும்ப எதிர்ப்பு, அது மத்தியில் தான் நான் ஆண்டவரை தேடினேன். ஆனால் ஆண்டவரை விடலை. பாட்டு உபத்திரம், அடி உத. ஆமாம், எங்கள் அம்மா மாதிரி தமிழ் யாரும் பேச முடியாது. தம்பி நீ கூட அப்படி பேசிக்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்படி தமிழாக எனக்கு திட்டுவாங்க, சர்ச்சைக்கு போகக்கூடாது. எந்த தமிழ் புரியுதா? உங்கள் தமிழ் தான். அப்படி எங்கள் அம்மா அவ்வளோ கேவலமாக திட்டுவாங்க சர்ச்சைக்கு போனா. நானும் அவ்வளோ அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு சர்ச்சைக்கு போவேன். ஒரு நாள் நைட்டு தூக்கத்தில் இயேசு வராருன்னு கத்திருக்கிற தூக்கத்தில் புலம்புவாங்க தெரியுமா, அது மாதிரி புலம்பிருக்கிறது. எங்கள் அம்மா விட்ட உத எங்கேருந்து இயேசு வராரு அப்படின்ட்டு கீழே போய் விழுந்துருக்கிற கட்டிலேருந்து எனக்கு தெரியவே இல்லை தூக்கத்தில். மறுநாள் கழிச்சு கேட்குறாங்க எங்கள் அம்மா, அப்படிலாம் என்னை சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே குடும்பம்
இன்னைக்கு இயேசுவை தேடி கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாராச்சும் ரட்சிக்கப்பட்டு நினைக்கிறியா? அவங்களாம் அதுல வைராக்கியமா இருக்கிறாங்க, இதுல வைராக்கியமா இருக்கிறாங்க, அவங்களாம் மாற மாட்டாங்க நினைக்காத. நீ வைராக்கியமா விசுவாசி, கர்த்தர் ஒரு வீட்டாரை சிந்திப்பார். ஆமென். என்ன விளக்கமாக அடிச்ச கை தான் இப்ப பைபிள் தூக்கிட்டு போகுது சர்ச்சு. ஆமென். ஒரு நாள் இது போல ஒரு சபையில கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வீட்டுக்கு தெரியாம நைட்டு எங்க வீட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு ஜெபம் கதவை திறந்துட்டு நைட் ப்ரேயர் போயிருக்கிறேன். எங்க அப்பா எங்கட ஆளை காணும்னு சொல்லிட்டு சபைக்கு வந்து அப்படியே கூட்டம் நடந்துகிட்டு வந்து பிடிச்சாரு கழுத்தை. பிடிச்சி சபையிலேருந்து தர பிடிச்சி அப்படியே தர இழுத்துட்டு போய் வெளியே போட்டு சர்ச்சில் அந்த அடி அடிச்சார். அந்த அடி அடிச்ச அதே அப்பா தான் இப்போ தினத்தோறும் ஜோம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போறாரு. அல்லேலூயா. அதனால இவங்க மாற மாட்டாங்க அவிசுவாசமான வார்த்தை என்ன செய்யாத சொல்லாத. கர்த்தரால முடியாத காரியமே கிடையாது. அதனால என் வீட்டார் அவ்வளோ முடிவுபடுத்துற சர்ச்சைக்கு கூடாதுன்னு சொன்னேன். அவங்களையே ஆண்டவர் மாற்றி ரட்சித்து இன்னைக்கு சபையில உட்கார வைத்திருக்கிறா. ஒருவேளை ஆண்டவர் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படலையே, ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, சீக்கிரத்தில் ஆண்டவர் ரட்சிப்பார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, எந்த ஊரு கிராமம் என்ன சர்ச்சைக்கு கூட எதிர்த்ததோ, நீ சபைக்கு கூட எங்கடா இருக்க உனக்கு கல்லாருடாங்க, நீ எனக்கு என்னடா கல்லாரு கொடுக்குற, செத்தா மண்ணில மாம்சம் வைக்கணும், என் ஆத்மா பரலோக தேவனோட இருக்குன்னு எவன் சொன்னாலும் அவன் முன்னாடி சுருகாட்டு போட்டான். நீ செத்தா எங்கடா உனக்கு சுருகாடு இருக்கு, நீ சபைக்கு போறன்னு சொன்னா பாருங்க, சொன்ன அதே மாசத்துல அவன் சுருகாடு போட்டான். வயசான கிழவன்ல சொன்னது ஒரு இளம் வாலிபா இருக்கான், சொன்ன உடனே பண்ணிட்டான், அவன் போயிட்டான். அதனால எவன் எடுத்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.